ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். அரசே, தாங்கள் கூறிய சம்பவத்தின் கருப்பொருளை வைத்து அதை யூகித்து ஆராய்ந்ததின் அடிப்படையில்தான் அவ்வாறு கூறினேன் என்றார் மந்திரி நரசிம்மர். என்ன கருப்பொருள், என்ன யூகித்தீர், சற்று விளக்கமாக கூறுங்கள் என்றார் அரசர். அரசே, தங்களுடைய அந்தப்புரத்திற்குள் வந்து ஒருவன் தங்களை உதைத்ததாகவும் துப்பினதாகவும் கூறினீர்கள். தங்களின் அந்தப்புரத்திற்கு 4 அடுக்கு பாதுகாப்பு உள்ளது. ஒரு அடுக்கு என்பது அதிரடி வீரர்கள் 50 பேர்களை கொண்டது. அப்படி 4 அடுக்குகள். ஒரு எறும்பு நுழைவதாக இருந்தாலும் கூட இரவு பகலாக காவல் புரிந்து வரும் இந்த 4 அடுக்கு வீரர்களையும் தாண்டித்தான் செல்ல முடியும். இதை மீறி எந்த ஒரு வல்லவனாக இருந்தாலும் அந்த புறத்திற்குள் நுழைந்து விட முடியாது. அப்படி ஏதாவது ஒரு முயற்சி நடந்திருந்தால் கூட முதல் தகவல் மந்திரியாக என்னிடம் வந்து சேர்ந்திருக்கும். ஆகவே அப்படி எந்த ஒரு சம்பவம் நடைபெறவில்லை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். மேலும் தாங்கள் கூறிய சம்பவம் பொய்யானது அல்ல என்பதையும் நான் உணர்ந்து கொண்டேன். இதன்படி நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் வைத்து நான் ஆராய்ந்து பார்த்தேன். அதன் அடிப்படையில்தான் நான் தங்களிடம் அவ்வாறு கூறினேன் என்றார் மந்திரி நரசிம்மர். சரி, காலில் தண்டை அணிவிப்பதற்கும் வாய்க்கு அப்பம் கொடுப்பதற்கும் கூறினீர்களே, அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டார் அரசர். அப்போது நரசிம்மர் கூறுவார், மகாராஜா, தங்களுடைய அந்தப்புரத்திற்குள் தாங்கள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போது தவழ்ந்து விளையாடும் பருவமுள்ள தங்களது பேர குழந்தையை தாங்கள் எடுத்து வைத்து கொஞ்சி இருக்க வேண்டும். அப்போது குழந்தையின் பாதம் தங்களுடைய மார்பில் பட்டிருக்க வேண்டும். குழந்தையுடைய உமிழ் நீர் தங்களுடைய முகத்தில் பட்டிருக்க வேண்டும் என்பதை யூகித்து உணர்ந்து கொண்டதினால்தான் உதைத்த காலுக்கு தண்டை அணிவிக்க வேண்டும் என்றும் துப்பிய வாய்க்கு அப்பம் கொடுக்க வேண்டும் என்றும் கூறினேன் என்றார் மந்திரி நரசிம்மர். மந்திரியாரின் மதிநுட்பத்தைக் கண்டு மகிழ்ச்சியடைந்த அரசர் ஓடி வந்து மந்திரியாரை தழுவிக்கொண்டு நடந்த சம்பவங்களை அனைத்தையும் அருகில் இருந்து பார்த்தவர் போல் தங்களுடைய மதி நுட்பத்தால் உணர்ந்து கூறியுள்ளீர்கள் என்று கூறிக்கொண்டு, சபையோர்களே, இப்போது மந்திரி நரசிம்மர் கூறியது அத்தனையும் உண்மை என்று அறிவித்தார். பின்பு காளியனை பார்த்து அரசர் கூறுவார், காளியா, நீயும் இந்நாட்டு பிரஜை, மந்திரி நரசிம்மரும் இந்நாட்டு பிரஜை. அவருக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் சலுகைகள் வழங்கப்பட்டிருப்பது எதற்காக என்பதை நீ இப்போது புரிந்து கொண்டிருப்பாய். அவரவருடைய தொழிலை அவரவர்களும் ஒழுங்காக செய்ய வேண்டும். மந்திரி பதவி என்பது எத்தகைய தன்மை வாய்ந்தது என்பதை இந்நாட்டு மக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த சபை கூட்டப்பட்டது என்கின்ற காரணத்தால் உனக்கு மன்னிப்பு வழங்குகின்றேன் என்று கூறினார் அரசர். பயத்தில் கைகால்கள் நடுநடுங்கி போயிருந்த காளியன் அரசர் முன்பு சாஷ்டாங்கமாக வீழ்ந்து வணங்கி, மகாபிரபு, என் வாழ்நாளில் இதுபோன்ற என் எண்ணங்கள் இனி என் மனதிலே எழாது, என்னை மன்னியுங்கள் என்று கூறி திரும்பி சென்றார். 14 லோகங்களுக்கும் மந்திரியாக திகழக்கூடியவர் தாங்களல்லவா என்று நாராயணரை சுட்டிக்காட்டிய சிவபெருமான் மேலும் கூறுவார், அனைத்து உயிர்களுக்கும் அவற்றின் வினைகளுக்கேற்ப பலனை தந்து தெளிவான பாதையில் வழிநடத்தும் நீதிபதியே, தேவர்கள், முனிவர்கள், மறையோர்கள், ரிஷிகள், தர்மிகள், தபோதனர்கள், வானோர்கள், கிம்புருடர்கள், கிண்ணறர்கள் முதலான மேலோகத்தார்கள் அனைவரும் ஒருமுகமாக சொன்ன சொல்லை கேட்டு அசையாதிருந்த கல்லை
வலித்திழித்து காலில் போட்டு வேதனைப்படுபவர் போல நான் பட்ட வேதனை போதும். வல்லவரே, உம்மை கலந்தாலோசிக்காமல் கரிநீசனை பிறவி செய்ததினால் இதையெல்லாம் நான் தங்களிடம் சொல்வதற்கு வெட்கப்படுகின்றேன். என் மீது தாங்கள் கோபம் கொள்ள வேண்டாம். இனிமேல் எல்லா செயல்களையும் தாங்கள் சித்தப்படி ஒரு சொல்லுக்குள்ளே சூட்டி அரசாளுங்கள் என்று மிகவும் நயமாக ஈசர் திருமாலிடம் கூறினார். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.